எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி வழங்கும் ஏட்டிக்கு போட்டு போன வாரம் பார்த்துட்டு இருந்து அப்படி விட்டுட்டு போனீங்கன்னு நினைக்கிறேன்ல. எப்படா ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு தான் வந்துருச்சுங்க அவனுடைய தொடர்ச்சி. ஏன்னா இந்த பேச்சுக்கள் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. சமூகம் பாரு சார், இன்னைக்கு இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் இந்த பாழா போன சினிமா தான். அந்த சினிமாவில் இருக்கிற சண்டை காட்சிகள், இந்த பழி வாங்கிறது, இதுதான் சார் என்ன ரொம்ப பாதிச்சிச்சின்னு. அம்மா, நீங்கள் சினிமாவில் இருக்கிற இந்த பழி வாங்குதல், சண்டை, இது எப்படி சமூகத்தை பாதிச்சு? நான் நடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஐயா, இது வந்து ஒரு திரைப்படத்தில் வந்த பாட்டு. இதை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிறது, குத்துறது, இந்த வன்முறை வந்து இன்றைய சினிமா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தூண்டி விடப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்தை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மறப்போம் மன்னிப்போம், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், சமுதாய உறவுகளாக இருக்கட்டும், மன்னிக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லவே இல்லை. பழிவாங்கும் உணர்ச்சி. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா, குடும்ப உறவுகள் பணத்துக்காக அண்ணன் வந்து தம்பியை வந்து காட்டி கொடுக்குறான், தம்பி வந்து அண்ணனை காட்டி கொடுக்குறான். அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா தன் சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அந்த தம்பியை வந்து கொலை பண்ணுறான். அப்போ இதை பார்க்கக்கூடிய இந்த சமூகம் என்ன செய்யும்? ஒரு தவறு செஞ்சால் அதை திருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆனால் இன்றைய சினிமா என்ன செய்யுது அப்படின்னா, குடும்ப உறவுகளை சிதைக்குது. பழி வாங்கிறதுக்கு அது எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க, எங்களுக்கு அந்த சொல்லி கொடுக்குது. இல்லைம்மா, அது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். அது இன்றைய படம். இதே அண்ணன் தம்பி 4 பேர்த்து வச்சு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, இப்படியும் படங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய படம் உங்களுக்கு வன்முறையே நிறைய காட்சிகள் வருது. ஆமாம் ஐயா, இன்றைய படங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா, பெத்த அப்பாவே பையனை வந்து கொலை செய்கிறாங்க, கணவன் வந்து மனைவியை வந்து கழுத்தறுத்து கொள்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் திரைப்படங்களில் காமிக்கும் போது இதுதான் உலகம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு இன்றைய சமூகம். பார்த்தீங்கன்னா காலை முதல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டிவி ஆன் பண்ணிங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் சரி, அல்லது செல்ஃபோன்லேயும் சரி, நாம் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா சினிமா. அப்போ அந்த சினிமா வந்து நீங்கள் இந்த மாதிரி காமிக்கும் போது இதுதான் ரியல் லைஃப்னு நினச்சி பல பேர் இதை இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நம்ம சார் அதை பழைய படமாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். அம்மா சொன்னாங்க, ஒரு பாட்டில் ஆரம்பித்தாங்க, என்னென்னா நான் அடித்தா தாங்க மாட்டேன், மோதிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, மோதி பாருன்னு சொல்கிறாங்க. மோதி பார்க்க வேணாங்கிற அட்வைஸ் தான் அது. அப்படியா? என்கிட்ட வந்து மோதாத அப்படிங்கிற அட்வைஸ் தான் இப்படி சொல்கிறாங்க சார். அந்த பாட்டு எழுதின கவிஞர் கூட இப்படி ஒரு மறுபக்கம் இருக்குன்னு தெரியல ஐயா. அருமையாக இருக்கு. மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன், அப்போ மோதாம இரு, வீட்டுக்கு போயிடுவேன், சமாதானமா. ஏங்க இதை பார்க்கல பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் படிங்கன்றாரு பாருங்க, கடைசி வரைக்கும் பார்க்கணுன்றார்ல. ஆனாப்பா ஐயா மறுத்து நான் கூட பேசுகிறேன். இதே உங்கூர் பக்கம்தாம்மா அப்பா உக்காந்துட்டு இருக்கிறாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சே கொண்டான்ல, நம்ம எல்லாமே இதை பார்த்தோம்ல சொத்துக்காக. அப்போ இதை ஒரு கதையாசிரியர் பார்த்தீங்க அப்படி எழுதி இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய வாதம். ஆமாங்கய்யா, இல்லைங்கய்யா? சமுதாயத்தில் நடக்கிறது தான் திரைப்படமாக வருதே தவிர, நீங்கள் திரைப்படத்தை பார்த்து செய்கிறாங்க, வன்முறையை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வன்முறையை காட்டித்தான் சொல்லித்தர முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், முழுமையாக புரிஞ்சுக்கணும். இப்போ சண்டை காட்சிகளை காட்டுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ சண்டை காட்சிகளை காட்டி தான் நீ இந்த மாதிரி சண்டை போடாத அப்படின்னு சொல்ல முடியும். உண்மை உண்மை. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது பூச்சாண்டி வருதுன்னு சொல்லித்தான் சோறு ஊட்ட முடியும். கரெக்டாக சொல்லும்போது அப்பா வருவார். ஆனால் ஐயா அவங்களுக்கு புரியுதல் இல்லையாங்கய்யா? உங்களுடைய இன்னொரு மறுபக்கம் ஐயாவை புரிதல் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா அவர் சொன்னார், மோதிப்பாரு பார்க்காத அப்படின்றதுக்கு தான் நாங்கள் வந்து தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு என்ன கோவம்னா, தெரியாத விஷயத்த கூட நீங்கள் சினிமாவில் சொல்லி கொடுக்கறதுனால எத்தனை உயிர்கள் வந்து இழக்கிறோன்னு தெரியுமா? ஆசைன்னு ஒரு படம் வந்துச்சு. தன்னுடைய மனைவியை புது டெக்னிக்காக அவன் கொலை பண்ணியிருப்பான். பிளாஸ்டிக் கவரை முகத்தில் மூடி, உண்மைக்குமே அது வந்து கொலைன்ற மாதிரி தெரியாத மாதிரி செஞ்சுருப்பான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து செய்தித்தாளில் பார்த்த நியூஸுங்க. படத்தை பார்த்து காற்று நிரப்பிய சிரிஞ்சு இதை வந்து தன்னுடைய கணவனுக்கு செலுத்தி ஒரு மனைவி வந்து கொலை பண்ணியிருக்காங்க.
இதெல்லாம் இந்த பாதிப்பு எல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னா சினிமானால தான் அப்படின்றது என்னுடைய வாதம். நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறது, இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால இவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லி கொடுக்குறத இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா தனி குடும்பமாக தான் எல்லாம், தனி குடும்பம் தனி குடுத்தனம் தான் வந்துட்டு நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதை யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வேண்டத்தகாத விஷயத்தை மட்டும்தான் சமூகம் வந்து என்ன பண்ணிக்குது, அப்சார்ப் பண்ணி அது வந்து ரொம்ப கேடு விளைந்த சமூகமாக மாறுற மாதிரி ஆயிடுது. இந்த பாதிப்பு தான் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னது இந்த கணவன் மனைவி கொலை முயற்சி, ஆனால் நம்ம நாள்தோறும் நம்ம பார்க்குறோம், எத்தனை ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதிலேருந்து கூட எடுத்துருக்கலாம்லம்மா. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால தான் இதை பயன்படுத்தி நம்மளும் வந்துட்டு அப்படியே யார்கிட்டையும் சிக்காமல் நம்ம தப்பு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு சமூகம் நடக்குதுங்க. அதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆசை படத்தில் நடந்த காட்சியை சொன்னாங்க. அந்த படக்காட்சியும் அங்கே நடந்தப்பட்ட ஒரு சமூகத்தில் நடந்ததை எடுத்ததை தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. இன்று வரை சமூகத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை அதை ஒரு கோடா லைனாக எடுத்து வச்சு தான் அந்த திரைப்படத்தில் இந்த காட்சிகள் காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் காதலும் வீரமும் தமிழரோட 2 கண்கள் மாதிரி. அப்படி இருக்கும் அந்த வீரத்தை காட்டும் போது சண்டை காட்சிகள் தேவைப்படுது. அந்த காலத்து படங்களில் கத்தி சண்டையை வச்சாங்க, இன்றைக்கி வந்து அருவா சண்டையை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஏன் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பீரங்கிலேருந்து எல்லாமே வந்துடுச்சு. அது மட்டும் சண்டை காட்சியில் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மும்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்ததுங்க, தீவிரவாத அட்டாக்கு. அந்த அட்டாக்கினால் ஏற்படப்பட்ட அந்த மிகப்பெரிய பாதிப்பை அட்டாக் ஆஃப் 26/11 அப்படின்னு ஒரு படத்தில் மிகவும் அற்புதமாக காமிச்சிருப்பாங்க. அந்த காட்சிகளை, அந்த பட காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம அந்த நேரத்தில் அந்த மக்களும் சரி, காவல்துறையும் சரி, அந்த மும்பை நகரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தவங்க, அந்த தாஜ் ஹோட்டலங்கள்லாம் எவ்வளவு துன்பத்துக்கு உண்டானாங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிறப்ப அந்த காட்சியை நம்ம கண்முனை கொண்டு வந்து காமிக்கும் போது தான் எனக்கு தெரியுது எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி போருங்கிறது இன்றைக்கி இல்லை, அன்றைய ராமாயணத்தில் மகாபாரதம் இருக்குது. நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் அதை காமிச்சிக்கிட்டு போருடைய விதத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம், இல்லாமல் கிடையாது. அந்த போரின் காட்சிகளை வரும் பொழுது எவ்வளவோ வித கொலைகள், அதை நம்ம கொலைன்னு சொல்ல முடியாது, வன்முறைன்னு சொல்ல முடியுமா? அப்படி நடந்த ஒரு போரை பார்த்து நான் அன்றைய கலிங்கமன் அசோகன் இப்படி ஒரு போர் தேவையா அப்படின்னு பௌத்த மதத்துக்கு போனார். அதையே நம்ம திரைக்காட்சியாக காமிக்கும் பொழுது தானே வருது. அப்போ அந்த திரைக்காட்சியை வச்சதுனால தான் அந்த வன்முறையும் அந்த இதுவும் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நம்ம அன்றாட மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பாதிப்பை தான் உங்கள் சினிமா வந்து பிரதிபலிக்குது. இன்னொரு விஷயங்க ஐயா, சொல்லுங்கள். எல்லாமே சொல்கிறாங்க வன்முறை காட்சிகள் அப்படின்னு அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், சரிங்க, அதில் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க அந்த திரைக்கதையை வந்து அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க. கடைசியாக ஐயா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்தா தான் மன்னிப்புங்கிற விஷயம் அவர் அழகாக சொல்லியிருப்பாங்க. சண்டை காட்சிகளை மட்டும்தான் சினிமா சொல்லுது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. தான் பெத்த பொண்ணையே அவர் வந்து பெத்த பொண்ணுன்னு தெரியாத சண்டையை செய்வார், அதையே மன்னிப்பான் அந்த கதாநாயகன். வந்து ஒரு கணம் அந்த பொண்ணை தாண்டி மன்னிச்சுட்டு போவாங்க. தன்னுடைய இயலாமையை தாங்க முடியாத தகப்பன் தானாகவே தற்கொலை செய்து கொள்வார். தான் பொண்ணையவா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுன அவரே மன்னிக்க கூட இல்லை. மன்னிச்சிருந்தா கூட அவருக்கு வந்து ஐயோ நம்மளை பொண்ணை மன்னிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு இருக்கும். எதுவுமே சொல்லாமல் அவங்க கடந்து போவாங்க. ஒரு திரைப்படம் என்பது மனித மனத்தை அப்படி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு காட்டுதுங்க. இது வந்து மன்னிப்புங்கிற விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த சமுதாயத்தில் கொட்டி கிடக்கிற அந்த வன்முறை தான் எடுத்திருக்கிறீங்க. ரைட். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெற்றோர்கள், ஆசிரியருடைய குறைபாடு என்னென்னா, பாருங்கள் நல்லா இருந்தான், இப்படி கேவலமான ட்ரெஸ் போட்டு வரான், ஆனால் அவன் பேசாமல் இருமா சூப்பராக இருக்குதுன்றான். கேட்டிங்கன்னா இந்த சினிமாவிலேருந்து இப்படி ஒரு என்னுடைய ஹீரோ என்னுடைய ஹீரோயின் இப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்கன்றாங்களே, இந்த உடை கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா, ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய பழமொழிகள். ஏன்னா ஒரு மனிதனை வந்து சமூகம் மதிக்கிறது அவனுடைய ஆடையை வைத்து பாதி வந்து இந்த சமூகம் மதிக்குது. அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் இன்றைக்கி கலாச்சார சீரழிவு அப்படின்னு வந்து ஒன்று வருது அப்படின்னா அது ஆடை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமா, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் வர அந்த கதை தலைவனை பார்த்து தான் இன்றைய மக்கள் இன்றைக்கு வந்து தானும் அதை போல. ஏன்னா அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏன் சொன்னாங்க, இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை தலைவன் இருக்கும் பொழுது தன்னிகரில்லாத ஒரு தலைவன், அழகும் இளமையும் பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்தி
உண்மை நேர்மை எல்லாம் அந்த தலைவன்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தலைவனை தான் அன்றைக்கி நம்ம ஹீரோவாக காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி காட்டுறீங்க? இன்றைக்கி ஹீரோ அப்படிங்கிறது யாருங்கயா? பார்த்தீங்கன்னா பாதி மண்டை தான் இருக்குது, நடுவில் 4 முடி வச்சுக்கிறான், இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா முடி வெட்டி வச்சுக்கிறான். பாதி பார்த்தீங்கன்னா மூளை தெரியும். ஆமாங்க, அவனுக்கு மூளையே இல்லை. மூளை இல்லாதவனை தான் இன்னைக்கு கதை தலைவனாக காமிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உடையில பார்த்தீங்கன்னா 1008 ஓட்டை இருக்குது. கிளிசலை தான் இன்னைக்கு உடையே அணிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் தான் இன்னைக்கு ஒரு ஹீரோவாக இருக்கான். அப்போ அவனை பார்க்கும்போது இன்னைக்கு இன்றைய இளைய சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னா, நாமளும் ஒரு ஹீரோ அப்படின்னா நாம அதை மாதிரி தான் உடை உடுத்தணும்னு உடை உடுத்துட்டு எங்கே வரான்? வகுப்பறைக்கு வரான், பெற்றோர்களை எதுக்குறான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஒரு ஹீரோ, இன்னைக்கு ஒரு ஹீரோவை நீங்கள் ஏற்றுக்க முடியுமாங்க? அன்றைக்கு ஒரு ராமனை சொன்னீங்க, அன்றைக்கு வந்து ஒரு கோவலனையோ ராமனையோ சொல்கிறோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரையாவது ஒரு உண்மையான ஹீரோ அப்படிங்கிற எடுத்துக்க முடியுமாங்க? சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது, மது அருந்துதல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கலாச்சாரமே மாறிடுச்சு. அதுக்கு காரணம் யாருங்க? இன்றைய சினிமா. இன்னைக்கு அந்த ஹீரோ குடிக்கிறான், குடிச்சாதான் அவனுக்கு மதிப்புங்கிறான். அதை நினச்சி இவன் என்ன பண்ணுறான்? குடிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா உடை, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தாங்க, பாரத பிரதமர் நேரு பிரதமராக இருக்கும்போது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி வருது, பிரதமரும் விஜயலட்சுமி பண்டிட் அம்மா அவர்களும் நடந்து போயிட்டுருக்காங்க, பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருது. அந்த நிகழ்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது தணிக்கையில் தடை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஜயலட்சுமி பண்டிட் அம்மா வந்து ரவிக்கை வந்து கையில்லாத ரவிக்கை போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படம் வந்து தணிக்கை செய்யப்படுது. அப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கோம். ஒரு கையில்லாத ரவிக்கை போட்டால் கூட அது தவறுங்கிற அந்த சமூகத்தில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலாடை இல்லாமல் இன்றைக்கி பெண்கள் நடிக்கிறாங்க. மேலாடை தேவையில்லை அப்படின்னு பாடலில் கழட்டி போடுறாங்க. அதை பார்த்து இன்றைக்கி எத்தனை இளம்பெண்கள் காபரே டான்ஸ் ஆடுறாங்க. இது சமுதாய சீரழிவு இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற பையனும் பொண்ணும் நம்மளை பூம் பண்ணுறான் இல்லைங்களா? ஆன்டி பூமர் அங்கிள். ஆனால் நீங்கள் நேரு இப்படி இருந்தால இன்றைய சூழல் இப்போ நீங்கள் எவ்வளோ அதை ஒரு தாய் அன்போடு நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி கிழிஞ்ச உடையை போட்டுட்ருக்காங்கன்னு. எனக்கு இதுதாங்க ஃபேஷன்றாங்க. ஒரு காலத்தில் செங்கல் வச்சு ஜீன்ஸ் பேண்ட்டை தேய்ச்சாங்க, துப்பாக்கியில் சுட்ட அந்த ஃபேண்ட்டுக்கு விலை அதிகம் தெரியுங்களா? உங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, நீங்கள் புடவை கட்டுறதுனால உங்களுக்கு தெரியல. சரி இருங்க சார் சொல்லுங்கள் சார் இந்த உடை விஷயம். அம்மா நேற்று நீங்கள் பார்க்கலையா? நேற்று ஒரு பேப்பரில் நான் அதை நியூஸ் பார்த்தேங்க. ஒரு ஆண் அவங்க ஜீன்ஸ் வந்து கிழிஞ்ச அந்த மாடல் ஜீன்ஸ் போட்டிருந்ததை அதை பெட்ரோல் தைக்க சொல்லி தைச்சதுனால அந்த மாணவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். அந்தளவு கலாச்சாரம் மாறிச்சு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இன்றைக்கி எத்தனை பெண்கள் நீங்கள் தாவணி போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி தாவணியோட எந்த பெண்ணாவது வெளியே வரீங்களா யாராவது? பெண்களோட இது இன்றைக்கி எல்லாமே ஜீன்ஸ் நிறையா விற்பனை ஆகிறது உங்களால் தான் இன்றைக்கி. அப்போது இந்த ட்ரெண்டிங்கெல்லாம் மாறி வந்துடுச்சு. இந்த ட்ரெண்டிங் மாறும்போது சினிமாவில் அதை காமிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த உடை கலாச்சாரங்கிறது சினிமாவால் மட்டும் கிடையாது, இன்றைய மோகம், இன்றைய நாகரிக வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உடைய நாகரிகம் மாறிட்டு வருது. இப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆதி காலத்தில் மனிதன் வந்து இலைய சேலி தான் வச்சு ட்ரெஸ் போட்டான்னா அதே ட்ரெஸ்ஸில் என்ன இருக்க முடியுமா? இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி நிறைய துணிமணிகள் வந்து விட்டது, நிறைய மாடல் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி துணி உடைகள் அணுகக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் சினிமாவில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஐயா நீங்கள் சொல்கிறீங்க உடையை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு. இதே நீங்கள் தான் சொன்னீங்க, பாவாடையில் பார்த்த உருவமா அப்படின்னு நீங்கள் பாடினீங்க. அதே தான் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே அப்படின்னு சொன்னதும் இந்த சினிமா தான். அதே தான் அக்கடான்னு நாங்கள் உடை போட்டால் துக்கடான்னு நீங்கள் எடை போட்டா தடா உடைக்கு தடான்னு சொன்னதும் நீங்கள் தானேங்கய்யா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடை கலாச்சாரம் அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் சீரழிவு தான் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க. சினிமா சீரழிவுதுன்னு அத்தனை படத்தையும் பார்த்துருக்குறாங்க பாருங்க. ஒரு படத்தை உள்ள அத்தனை பாட்டும் பாடுறீங்க இல்லை ஐயா? அம்மா சொன்ன மாதிரி எங்கள் ஐயா சொன்னார், பெண்கள் இப்போல்லாம் யாருமே தாவணி அணிஞ்சிட்டு வரதில்ல, சுடிதாருக்கு மாறிட்டீங்க. உண்மை இதை தாங்கய்யா நாங்களும் உண்மைன்னு சத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தாவணியில் வந்தீங்க, தாவணி பார்த்து பாட்டு பாடணும். சுடிதாரில் வந்தீங்க, சுடிதாரில் பார்த்து பாட்டு பாடணும். நீங்கள் எப்படி வந்தாலும் பாட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். ரிப்பன் கட்டிட்டு வந்தாவே பாட்டு ரிப்பன் பாடுவோம் இல்லைங்களா? ஊதா கலர் ரிப்பனை வச்சு பாட்டு போட்டுறதுக்கு தாங்க நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்களை தூட்டுறதுக்கே இருக்கிறீங்க, அது வேற விஷயம். எங்களுக்கு சமுதாயம் தூண்டுது, நாங்கள் பாட்டு. நீங்கள் போடுறத பார்த்துட்டு எதிராக நல்லான்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு வன்முறை பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு சமூக அக்கறை இருக்குங்க எங்களுக்கு உடையிலங்கிறது. இந்தியாவில் இப்படி 3 நல்லவர்கள் உட்காந்து இருக்கிறது. ஐயா இன்னொரு விஷயங்க ஐயா, சொல்லுங்க. அந்த 3 பேரும் பாருங்க, எனக்கு என்னமோ நீரஜா மேடத்தை கூட பரவாயில்லன்னு ஏற்றுக்கலாங்க ஐயா. அவங்க ஏதோ கல்லூரி படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பட்டிமன்ற மாதிரி சொல்லிங்கய்யா. அம்மா இருந்த வயசு அப்படி.
அவங்களாம் இப்போ கல்லூரி பருவத்துக்குள்ளே போல நினைக்கிறேன். இப்போ கல்லூரிக்குள்ளே போய் பார்க்க சொல்லுங்கய்யா, ஒரே மாதிரி உடை. உளும் பொங்கல் பண்டிகைனா அனைத்து மாணவர்களும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு 500 பேருமே இருக்கிறான். ம் அப்போது அதெல்லாம் சினிமா எங்களுக்கு கற்று தெரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்களுக்கு கிடைக்காதது ஒன்று கிடைக்காதனால இப்போ அவங்களுக்கு அது பேர் பொறாமை. இப்போ எல்லா கல்லூரிலையும் எல்லா குழந்தைகளுமே அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, சாரியில் தான் போயிட்டுருக்காங்க கல்லூரிக்கு. சினிமாவை பார்த்தாங்க சாரியில் கல்லூரிக்கு போகிறாங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் இருக்கிறாங்கய்யா. சரிங்க. தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் புது துணிமணி போட்டுட்டு வந்து பட்டாசு வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா இவன் மட்டும் பேண்ட்டில் இங்கெல்லாம் கிழிஞ்சிருந்தது. சரிங்க. கண்ணு நல்லா இருக்கு, ஏன் கண்ணு கிழிஞ்சி ட்ரெஸ் போட்டிருக்கிற அப்படின்னா, ஆண்டி இதுதான் ஃபேஷன் அப்படின்னா. நான் சொன்னேன், கண்ணு இப்படிலாம் ஓட போட்டுட்டு போனா யாராவது உன்னை பார்த்தா பிடிக்குமா அப்படி. எங்களெல்லாம் பார்த்தாலாம் பிடிக்காது ஆண்டி, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு டைலாக் விடுறாங்கய்யா. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆடை அப்படின்றது உடலை மறைக்கிறதுக்கு தான், உடலில் இருக்கக்கூடிய பாகங்களை காட்டுறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நிறைய உடைகளை வந்து நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அறிவியல் ரீதியாக புடவை ஏன் வந்து உடுத்துறாங்க அப்படின்ற காரணத்தை வந்து நீங்கள் குறிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். புடவை எதுக்கு உடுத்துறாங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு பாவாடை, அடுத்தது ஒரு லேயர் சுற்றி கோசுமம் வச்சு, இது வந்து எதுக்குன்னா பெண்களுடைய முக்கியமான உறுப்பே வந்து இனப்பெருக்க உறுப்பு. அந்த கருப்பை அப்படின்றது தான் வந்துட்டு 10 மாத காலம் ஒரு குழந்தைய சுமந்து எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த உடை. அதுக்கு தான் வந்து புடவை அப்படின்றத கொண்டு வந்தாங்களே ஒழிய, அதெல்லாம் மறைச்சிப்புட்டு படத்தில் வந்து புடவை அப்படின்னாலே கவர்ச்சி அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி போயிடுச்சு. இதை தான் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். புடவையே இல்லைங்க, புடவையை தப்பா சித்தரிச்சு காட்டுறத வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா இவங்க கரெக்டா சொல்லுங்கய்யா. அம்மா சொன்னாங்க பேண்ட்டெல்லாம் வந்து பசங்க ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டு வராங்க. ஐயா, இந்தியாவில் நீங்கள் 12.7 மில்லியன் கோடி குடும்பங்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கு. சரிங்க. அப்போ அவன் வறுமையின் காரணமாக அவன் கிழிஞ்சு போன பேண்ட்டை 4 நாள் போட்டு போனான், 40 நாள் போட்டுட்டு போனான். அதை பார்த்து இன்னும் 400 பேர் போட ஆரம்பிச்சிட்டான். அது ஃபேஷனாக மாறி போச்சு. என்னங்க இப்படி சிந்திக்கிறீங்க? காமராஜரை கொண்டு வந்துட்டாரு தெரியுங்களா? ஏன் அவர் காமராஜர் இவ்வளோ பெரிய போடு வரல, 2 நெசவாளி பொழைக்கட்டுமேன்ற மாதிரி கிழிஞ்ச பேண்ட்டுக்குள்ளார இவ்வளோ ஒரு சரிங்க ஐயா, இது அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ இதை பார்த்து இப்போ எங்கள் கல்லூரி மாணவர்களே, டே என்னடா உன்னுடைய ரீல்ஸ் எல்லாம் இப்படி போடுற இடம்னா, சார் சினிமாவை பார்த்து தான் சார் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறது ரீல்ஸ் எல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக ஆயிடுச்சு. அது அவனுடைய ரசனையை வெளிப்படுத்துறது. நம்ம இது வேண்டாம் வெறுப்பான்னாலும் பார்த்தே ஆகணும். இவ்வளோ பேசுகிற நாமளே நம்ம குழந்தைங்க அந்த வேலையை செய்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கலாச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா? இந்த வீடியோ ரீல்ஸ்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஐயா பார்த்துருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டேன், ஒரு செல்ஃபி எடுத்து போடுறோம், பல்லு விளக்குறேன், பாத்ரூமில் இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், பரவாயில்லைங்க ஏதோ நீ போடுற, நாங்களும் பார்க்குறோம் போகிறோம். ஏன்னா நாம் வந்து இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, அடி மனசில் நாமளும் ஒரு நடிகன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்து இருக்கிறதுனால அந்த சினிமா அப்படி அந்த எண்ணம் வந்து நம்ம நடிப்போம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத போது நமக்கு இன்றைக்கி இந்த இணையதளங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நான் ஊருக்கு போகிறேன், 10 நாள் கழித்து தான் வரேன் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து ஒரு அம்மா போட்டுட்டு போகுது. 10 நாள் கழித்து வந்து பார்க்குது. இது நம்மளாம் பார்த்துருப்போம். ஆனால் வீடு மட்டும்தான் இருக்கு. காரணம் என்ன? இந்த ரீல்ஸ் மோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமாக தங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு விதவிதமான போஸ் கொடுக்குறாங்க, விதவிதமான வந்து ரீல்ஸ் போடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போட்டு போஸ்ட் போட்ட அடுத்த 10வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா 10,000 லைக் வருது. 10 நிமிஷம் கழித்து அந்த பொண்ணையே காணும். கேட்டால் பாலியல் வன்கொடுமைகள். இப்போ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை தூண்டுறது இந்த மாதிரி ரீல்ஸ் தானேங்கயா? உண்மைம்மா. நம்ம 4 நாளைக்கு முன்னாடி நம்ம திருச்செந்தூர் கோயிலையே பாருங்கள், பழகுன யானை, நல்ல யானை, ஆனால் அவனை தொந்தரப்படுத்துகிறான். அந்த செல்ஃபிக்காக ஒரு சாந்தமான ஒரு மிருகத்தையே ஒரு கொலகாரன் ஆக்கிட்டான்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த ரீல்ஸோடைய மோகம். சொல்லுங்கள், உங்களை பாதித்தது இந்த சினிமாவிலேருந்து தான் இதெல்லாம் வருதுன்றான். ஐயா, பேண்ட் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா நார்மல் பேண்ட்டை விட அந்த பேண்ட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி. ஆமாம்.
1200 சொல்கிறான் பேண்ட்டு. நம்ம பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கோ அது நம்மளே பேண்ட்டை ஒரு நல்ல பேண்ட்டை எடுத்து அங்கங்கே கட் பண்ணி விட்டாவே பேண்ட் வந்து கிழிஞ்சிரும். ஆனால் அதை 1500 கொடுத்து வாங்கிட்டு வந்து போடுறான். இதெல்லாம் எதை பார்த்து? சினிமாவை பார்த்து தாங்க ஐயா. ஸோ நம்ம ரீல்ஸுன்ற பேரில் எல்லாமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ தன்னை வந்து முன்னிலைப்படுத்தணும், நம்மளை எல்லாரும் பார்க்கணும். ஸோ நம்மளை வந்து இத்தனை லைக்ஸ் வந்துச்சுனாவே ரொம்ப ஹாப்பி. போயிட்டு பொண்ணை கேட்டால் சொல்கிறா, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் செல்லு பார்த்துட்டு இருக்கம்மா. சரி, நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, 10,000 லைக்ஸ் வந்திருக்கு, 10,000 லைக்ஸ் தாம்மா வந்திருக்கு, இன்னும் வந்து 20,000 லைக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இன்னும் என்ன பண்ணலாம்? தன்னுடைய ஆடைகளை வந்து இன்னும் மாற்றி அமைத்தா நம்ம வந்து மற்றவர்கள் வந்து பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரது இந்த சினிமா தாங்க ஐயா. உண்மை, நீங்கள் சொன்னீங்க, பெத்த அம்மா அப்பா லைக் பண்ணணும், அதை தெரிய மாட்டேங்குது. முகம் தெரியாமல் எவனோ வந்து பண்ணுற மாதிரி இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். ஐயா, நம்ம ரீல்ஸ் சொல்லிடுறேன். ரீல்ஸே சொல்கிறீங்களா? சரி, ஒரு ரீல் விடுங்க. இல்லைங்க, அவங்க ரீல் சொல்கிறதுக்காக தான் நானும் ரீல் விடலான்னு இருக்கேன். ஆனால் ரீல் இல்லைங்க, ரியல். ஐயா, அந்த ரீலை தான் இப்போ ரீல்ஸுன்ற. அதாங்கய்யா, அந்த ரீல்ஸுங்கய்யா, நான் ரியலாக சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்கள் அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் 7 பாடல் இருந்தால் 7 பாடமே ஒரே பாடலாசிரியர் பாடியிருப்பாங்க. பாட்டு வாத்தியார், அதாவது எஸ்பி பாடியிருப்பார், எஸ்பி ஜானகின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு காலகட்டங்கள் மாறிடுச்சு. அதுக்கு சரிகமப்பா நிகழ்ச்சி மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சமீப காலத்தில் இந்த ரீல்ஸ் மூலமாக வெற்றியாளர்களை நிறைய கண்டெடுக்கிறாங்க. இதில் எந்த மாற்றமும் மறுக்கவும் முடியாது. சமீபத்தில் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி யோகஸ்ரீ அப்படிங்கிற அரசு பள்ளி மாணவி, அவங்களுடைய ரீல்ஸ், நம்ம சொல்கிறோமே ரீல்ஸால் தான் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ரீல்ஸை இருக்கக்கூடிய தனித்திறனை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்தி மேடையேற்றி அவர்களையும் ஒரு சிறந்த பாடகராக உருவாக்குற பணியை தான் இந்த ரீல்ஸ் செஞ்சுட்டு. இவ்வளோ பேசுறது எஸ்எஸ் வர்மா மூலியமா நீங்களும் இனிமேல் தமிழ்நாடு பூரா பிரபலம் ஆக போறீங்க. நன்றிங்க ஐயா. அதனால ரீல்ஸ் அப்படிங்கிறது வெறும் ரீல்ஸ் இல்லைங்கய்யா, உண்மை ரியல். அவனுடைய தனித்திறமையை யாரும் கண்டெடுக்க முடியலையே, நமக்கு மேடை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தன் கையில் கிடைக்கக்கூடிய கையெடுக்க கேமரா வச்சுட்டு தன்னுடைய திறமையை தானாகவே வெளிப்படுத்துகிறாங்க ஐயா. இவன் வந்து ஏகலைவங்கய்யா. ஆமாம், இது நீங்கள் ஏகலைவனை போய் நீங்கள் ரீல்ஸ்ன்னு சொன்னால் என்னங்கய்யா அர்த்தம்? இல்லை, இது உண்மையிலே சத்திய வார்த்தைகள். முகம் தெரியாத ஏழை ஒரு பையன் வாய் திக்குது, ஆனால் பாட்டு சரளமாக பாடுவாங்க. அது ஒரு நம்மளை மாதிரி வர்மா டிவி மாதிரி ஒரு டிவி வந்து அவனை தூக்கி விடுது. அப்படியே திறமைசாலிகள் வெளிக்கொண்டு வராங்க இல்லைங்களா? கரெக்டுங்கய்யா. இந்த ரீல்ஸ்னால அவர் சொன்ன மாதிரி ரியலாக நடக்கக்கூடிய நிறைய விஷயத்தை தான் நாங்களும் சொல்கிறோம். இவங்க சொன்னது ஒரு பொண்ணு பயனடைஞ்சதை வச்சு நிறைய பேர் த்ரில்லிங்காக ரீல் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நின்று நான் எடுக்கிறேன், மலை உச்சியில் இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உயிர் விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பாதிப்பு தான் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறோம். நம்ம வளர்ச்சிக்கு எல்லா விதமான ஊடகத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் எல்லா ஊடகமும் நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய வளர்ச்சிக்கு கிடையாது, பாதிப்புக்கு தான் அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அருமைங்க. இதை பார்த்துட்டு இப்போ நம்ம குழந்தைகளே, இப்போ நீங்கள் நிறையா இளைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். அந்த ஹீரோயின் பேசுகிற மாதிரியே இப்போ ஸ்டைலாக வேறு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இங்கே சந்திச்சிருக்கிறீங்களா சார்? அப்படிங்களா? ஏங்க நீங்கள் தெருவாக சுற்றிட்டு இருக்கீங்க. அது வேற என்னங்க பண்ணுறது? திறமையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்கய்யா. அப்போ சுற்றி தானங்க போகிறீங்க. ஆமாங்கய்யா. ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு ஒரு 2-3 சாக்லேட் வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுங்க. ஐயா, என்னுடைய பொண்ணு பேர் சுவி யாழினி. நான் அதிசயமாக பார்த்தேங்கய்யா. அது ஏன் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லலைங்கய்யா. ஒரு நாள் காலையில் தூக்கி எந்திரிச்சாச்சுங்கய்யா, என்னுடைய ஃபோன் எடுத்துக்கிட்டேங்கய்யா. அவங்களுக்கு ஃபோன் ஆன் பண்ண கூட தெரியாது, எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஹலோ தனுஷ், ஓகே தனுஷ், அப்படிங்களா, சரிங்க தனுஷ் வந்துடுறேன், தேங்க்யூ தனுஷ், ஓகே தனுஷ், இதாங்கய்யா சொன்னாங்க. யார் இந்த தனுஷ்? அதுதாங்க நானும் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், யாருமா அது, பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, பாய் ஃப்ரெண்டே தெரியாதாச்சு, ஒரு 5 வயசு தான் நாங்கள் ஆகுது. அப்பா இன்னைக்கு எனக்கு பர்த்டேப்பா, தனுஷ் விஷ் பண்ணார். அந்த தனுஷ் ஐயா, நம்ம இது வந்து ரீலாக தான் எடுத்துக்கிறோம். ஒரு தகப்பனா அந்த இடத்துல என் பொண்ணு என்ன நினைக்கிறா, யாரையோ ஒருத்தவங்க ரசிக்கிறாங்க தான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் தனக்கு யாரோ ஒருத்தவங்க வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரியும் ஒரு பழக்க வழக்கத்தை கூட இந்த குழந்தைகள் அந்த மீம்ஸ் மூலியமாகவோ திரைப்பட வாயிலுமாக கற்றுக்கிறதுங்கிற எனக்கு ஒரு ஆர்வம், சந்தோஷமாக இருந்துச்சு என் நிகழ்வு. இல்லை, உண்மைங்க. அது எத்தனையோ குழந்தைய என்னுடைய கல்லூரியில் நான் பார்த்துருக்குறேன். அந்த கதாநாயகி மாதிரியே பேசுகிறது,
எவ்ரிடே மை பிரேக்ஃபாஸ்ட் அச்சு பண்ணான்னா பழைய சோத்தை பச்சை மிளகா கடிச்சிட்டு வருவாளுங்க. இப்படியே அதுக்கு ஒரு கூட்டம் இல்லையா? சினிமாவில் எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை கற்றுக்காம தன்னை மிகைப்படுத்துகிறது இல்லைங்களா? அதை ஐயா வந்து சொன்னார், ஒரு 5 வயசு குழந்தையவே இன்னைக்கு இந்த சினிமா எவ்வளோ மோசமாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா சினிமா அப்படிங்கிறதே ஒரு கற்பனை. அப்படிப்பட்ட அந்த கற்பனையான உலகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் ரியல் லைஃப்பை நீங்கள் மறந்துடுறீங்க. உங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் இந்த சினிமா அழிக்குது அப்படிங்கிறதா எங்களுடைய வாதம். ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனுஷ் எங்கேயோ இருக்க ஒரு தனுஷ் வந்து எனக்கு விஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஏன் பெற்றவங்க காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட போய் ஏன் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா இந்த சினிமா வந்து கற்பனை உலகத்தில் எல்லாரையும் மிதக்க வச்சு அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய திறமைகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். எல்லாத்துக்கும் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்காதுங்க. சரி, அந்த வாய்ப்பை வந்து இன்னைக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுக்குது. அவனே ஒரு அவங்களே கதாநாயகன், அவங்களே கதாநாயகி, அவங்களே வில்லன் அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதவங்க இந்த ரீல்ஸ் மூலமாக தன்னை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க. அப்போ அந்த மன இறுக்கம் வந்து மக்கள் மனசுல இருந்து நீங்குது. அப்போ மனதளவில் தூய்மைப்படுத்தி தான் இருக்குது இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஐயா நீங்கள் மனோ தத்துவ நிபுணராக இருக்கிறீங்களா? சரி ஐயா, உண்மைதாங்க. அது ஒருத்தருடைய கற்பனை வளம் தான் ஒருத்தனை வளர்ச்சி பெற செய்யும். அந்த கற்பனை வளத்தை ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு குறுகிய நேரத்தில் தன்னுடைய திறமையை வெளிக்கடுத்துறான். இன்றைக்கும் பல பேர் நம்ம யாராக இருக்கோம், பாத்ரூம் சிங்கர்ஸாக தான் நம்ம இன்னும் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய பாடல் நம்மளுடைய குரல் அடுத்தவங்களை கேட்டு பிடிக்காதோ ஏதோ சொல்லிடுவாங்கன்னு நம்ம வந்து தனிமைப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தான் மேடைக்கு வர தயங்கக்கூடிய பல பேர் தன் தனிமையில் தன்னுடைய திறமைகளை காமிச்சு அதை ரீல்ஸாக போட்டு அதில் லைக் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே யூடியூப் சேனலுக்கு போட இன்றைக்கி படமும் கிடைக்குதுங்க ஐயா. அந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. நிறைய திறமைகள், நிறைய பாடக்கூடியவங்க நல்லா செய்கிற மாதிரி காமிக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷம் கொடுக்குது. இன்றைய குடும்ப உறவுகளில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தாங்க பெற்றுறாங்க. அப்படி அந்த குழந்தைகள் கூட விளையாட இன்னொரு குழந்தை கூட கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ அவங்களுக்கான அந்த கூட இருக்கிற ஒரே ஒரு உபகரணம் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தன்னோட திறமையை எடுத்து பல பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குது அவங்களுக்கு. சரி, இறுதி மன மகிழ்ச்சி அப்படின்றது உயிரோட்டம் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சி அப்படின்றவங்க கூட போகணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உண்மையாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். கற்பனை வளத்தில் போய் நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். என்ன சேட்டா மனசிலாயோ? மனசிலாயி இன்றைக்கி நீங்கள் தான் அப்பா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அம்மா ஒரு இடத்துல வேலைக்கு போயிடுறீங்க, தாத்தா பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு அப்பா வந்து தன்னுடைய தாத்தா வந்து இவர் தான் தாத்தான்னு அந்த பேர குழந்தைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும். இன்றைக்கி உறவுகளில் இன்றைக்கி தள்ளி போயிருக்காங்க சார். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கான என்ன கிடைக்குது, இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமோ இது மாதிரி அவங்களால இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பார்க்க முடியுது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த சினிமாவினாலேயோ இந்த டெக்னாலஜி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, வரப்பிரசாதம் தானே அது. அருமையான ஒரு நீண்ட விவாதம். ஆனால் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதனுடைய குட்டி வடிவம் தான் கடைசி ஆண்ட்ராய்டில் வந்து இப்போ சொன்னது, தன்னை ஹீரோவாக வெளிப்படுத்திக்க முடியலன்னு. ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் அரங்குக்கு வந்து சிறப்பித்த 6 அறிஞர் பெருமக்களுக்கும். இதில் நம்ம முடிவெல்லாம் சொல்ல முடியாதுங்க இல்லையா? சமூகத்தை சினிமா சீரழித்ததா இல்லை சமூகத்தில் நடந்த பாதிப்பு தான் பிரதிபலிப்பா, இதான் யதார்த்த உண்மை. ஆனால் அப்போ ஐயா சொன்ன மாதிரிலாம் நிறைய வித்தியாசமான மனிதர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க. ஆனால் சினிமா ஒரு மாபெரும் மீடியா. ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இது ஒரு புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கும் சினிமா தான் பொழுதுபோக்குன்னு சொல்கிற ஒரு பெரும் கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்மளுடைய பயணமே போயிட்டுருக்கு. பொழுதுபோக்கு சாதனம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி சொன்ன மாதிரி எல்லாருமே பெரிய நடிகராக முடியாதுன்னா செல்ஃபின்ற வார்த்தையை அது பாருங்கள் தன்னைத்தானே இவன் வெளிப்படுத்திக்கிறது. ஆனால் என்னன்னா ஒரு கருத்தை சொல்லும்போது அது அந்த மக்களை போய் சேரணுங்க. ஒரு செயல் அடுத்தவன் மனசையும் துன்புறுத்தக்கூடாது, அவனை சார்ந்த அளவுலையும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் வழித்தராத எந்த செயலும் சரியான செயல். இதுதான் யதார்த்த உண்மை. இப்போ எனக்குன்னு ஒரு ஆசை பாசம் இருக்குது, அதை நான் பேசிக்கலாம்.
ஆனால் என்னுடைய பேச்சு இன்னொருத்தனை காயப்படுத்தக்கூடாது, வலிக்கக்கூடாது. ஆக ஒரு மாபெரும் மீடியா, இதெல்லாம் நம்ம முடிவே சொல்ல முடியாது. 1931 தொடங்கின அந்த பேசும் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ரப்பர் பந்து வரைக்கும் எத்தனை விதமான மனிதர்களை சொல்லி முழிச்சிருச்சிங்க. ஆனால் நம்ம கேள்வி ஆரம்பத்தில் இன்றைய சினிமா, இன்றைக்கி ஐயா அதை தெளிவாக சொன்னார், ஒரு குழந்தை அதுக்கு வெளிப்படுத்த தெரியல. இதனால தான் இறுக்கமானது பரபரப்பான உலகம். நீங்கள் சொன்ன மாதிரி எதுக்கு ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல பார்த்தீங்களா? ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும், பணம் 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 பணம். ஆனால் அந்த பணத்தின் பின்னாடி அந்த நற்குணங்கள் வருதான்றது 1000 கேள்விகள். சரி, எதாக இருந்தால் என்ன விடுங்க. ஒரு பொழுதுபோக்கு சினிமா அப்படின்ற பார்வையை மட்டும் பார்க்காம இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சினிமாவுக்கு இன்றைய குழந்தைகள் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிழிஞ்ச ஃபேண்ட்டை சொன்னீங்கல்ல, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ குடித்து வச்ச சோடா கொஞ்சோண்டு மீதி, அதை 400 லிட்டரு தண்ணியில் ஊற்றி கலக்கி அவரு குடித்த தண்ணி, அவரு குடித்த சோடா இதில் இருக்குன்னு குடித்த மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி நம்ம சேலம் மாவட்டத்தில் 4 பேர் சாகுறாங்க கியூவில். குழந்தை சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தை அழுகுதுன்னு குழந்தை வாயை அடக்கி செத்துருச்சு. தாய்க்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் முழு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அவள் தூக்கு போட்டு செத்த கதையும் நம்ம தமிழகம்தான். ஒரு சினிமா நமக்கு அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கிட்டோமோன்ற ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் இவங்களாம் சொன்ன மாதிரி அது ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு நம்ம குழந்தைகள் வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த ஒரு 10 ஆண்டுகள் அவனைத்தான் அப்பாவா அம்மாவா கதாநாயகியா எல்லாமாவே இன்றைக்கி கொஞ்சம் சினிமாவா திசை திரும்பினது வந்து வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஆக சமூகத்தோட இவங்க சொன்ன அந்த பங்களிப்பும் சரியாக இருக்குது. அங்கேருந்து தான் எடுத்தாங்க. நீங்கள் சொன்னது ஒரு தாயன்போட அந்த கோபத்தை வெளிப்படுத்தினீங்க. இதுவாக இருக்கட்டும். சினிமாவை ஒரு பொழுதுபோக்காக பார்த்தோமா எல்லாத்துக்கும் நன்மை தரும். அரங்கு வந்திருந்தவங்க அனைவருக்கும் எங்களுடைய SS வர்மா தொலைக்காட்சி மீண்டும் நன்றிகள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.